Hello broskis, welcome back to another video. கையை ஆட்ட முடியாது. ஐயோ சட்டெல்லாம் போட்டிருக்கேன், தப்பாக நினைக்க வேண்டாம். அதாவது நண்பர்களே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் நோட்டிஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது ஒரு ஹிஸ்டோரிக் மூமெண்ட் நம்ம சேனலுக்கு. சினிமாலெல்லாம் பிரேக்கிங் த தேர்ட் வால்னு சொல்லுவாங்க. இது எத்தனாவது வால்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ வந்து போர்ட்ரேட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பார்க்கலாம். முதல் முறையாக என் சேனலில் போர்ட்ரேட் வீடியோலாம் நான் போடுறேன். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ எதை பற்றினா, எனக்கு கையாட்டாமல் பேச முடியலப்பா. அந்த வீடியோ எதை பற்றினா, எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்கு. ஃபோனை இப்படி வச்சு பார்க்குறது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். யூடியூப் வீடியோலாம் ரீல்ஸ்னால் அப்படியே ஜாலியாக ஒன்று லெஃப்ட் கையில் இல்லை ரைட்டு கையில் அப்படியே பிடிச்சிட்டு ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே தூங்கிடலாம். அதனால ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்குற பழக்கம் எனக்கு இருக்கு. இந்த வீடியோக்கு நான் R&Dலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, 4 பேர்கிட்ட கேட்கும் போது தெரியுது, எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்கு, தூங்குறதுக்கு முன்னாடி ரீல்ஸ் பார்க்குறது. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், என் வீடியோஸ்லாம் குட் நைட்னு சொல்லி உங்களை தனியாக தூங்க அனுப்புறேனே, அது எவ்வளோ பெரிய தப்பு. நம்ம ஏன் 2 பேரும் சேர்ந்து தூங்கக்கூடாது? வா என் பக்கத்தில் வந்து படு. தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை படுக்க கூப்பிடும் JK. Strictly men only allowed. ஸோ பேசிக்கலி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ரீல்ஸ் பார்க்க போகிறேன், நீங்களும் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு தூங்குறீங்க. சார் 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாமே, இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ இந்த மாதிரி நான் ரீல்ஸ் பார்த்துட்டே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். எப்போ எனக்கு தூக்கம் வருதோ நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன், நீங்கள் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடணும். ஸோ சேர்ந்து தூங்கிடலாம். எப்படி என்னென்ன பாருங்க. இந்த வீடியோ இப்போ ஒரு 7:30 மணிக்கு வந்திருக்குன்னா, இதை வந்து நீங்கள் தூங்கும் போது பாருங்கள். அடுத்த வாட்டியிலேருந்து அட் த சேம் டைம் தூங்கலாம், சேர்ந்து தூங்கலாம், ஜாலியாக இருக்கும். அடுத்த வாட்டி இந்த சீரீஸில் நான் வீடியோ போடும்போது நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். அன்னைக்கு நைட்டு நம்ம சேர்ந்து தான் படுக்கிறோம், புரியுதா? தனியாக படுக்கக்கூடாது, தப்பு. முதல்ல இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் தூக்கத்தில் இருக்கும்போது ஐ கெட் கிராங்கி, சம்மந்தப்பட்ட இல்லாமல் அப்பப்போ பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீ சும்மாவே அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது கேட்குது. பட் ஸ்டில் இது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் பெருசாக கண்டுக்காதீங்க. ஜாலியாக ஹோல்சமாக இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரீல்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு எல்லோரும் சேர்ந்து தூங்கிடுவோம். இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா 4:50. இப்போயும் நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆகிடும், அப்புறம் சன்லைட் வந்துடும், எனக்கு தூக்கம் வராது. அதனால் ஆரம்பிச்சிடும். சரி ஓகே கேஸ், நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? நாங்கள் போகிற வேணாம் ரொம்ப வேணாம், ஒரு வாரம் போத்துக்கிட்டு ஃபோனை கையில் எடுத்து வைங்க. சரி வாங்க நம்ம ரீல்ஸ் பார்ப்போம். இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யாரு, எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கறத லிஃப்ட் குள்ள பார்க்கலாம். இவங்க 3 பேர் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வந்திருக்கவங்க. யாரு டூப்? ABC 3 பேர்ல யார் டூப்? த்ரீஷா வந்து சி அப்பாவியா இருக்கிறதுனால அவர் டூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பஸ்ஸர் பிரஸ் பண்ணது பிரகாஷ். சொல்லுங்க பிரகாஷ். பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணிருக்காரு. துர்கா நீங்க கடைசியா பஸ்ஸர் பிரஸ் பண்ணீங்க. ஏதா டவுட்டா இருக்கு எனக்கு. ஏன் டவுட்டா இருக்கு? நிக்கிற பொசிஷனே சரியில்ல ஸ்டார்டிங்ல இருந்து. பார்க்கலாம் ABC 3 பேர்ல யாரு டூப் அப்படிங்கறத லிஃப்ட் குள்ள பார்க்கலாம். கூதி ஐ ரைஸ் அப் அண்ட் சோர் லா 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 சர்வைவ் லா 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 சே. நண்பர்களே, எனக்கு இதில் ஒப்பீனியன் கிடையாது. நானே வரப்போத தூக்கத்தில் பாருங்க, அந்த போஸ்டர் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணதை கூட ஒழுங்காக ஃபோட்டோஷாப் பண்ணாமல் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் இந்த இதுங்க இது அது என்னது இந்த இது, ஐயோ இந்த டெம்ப்ளேட்டு விமல் தானே? விமல் இல்லைங்க, அது யாரு? ஐயோ அது பேர் மட்டும் நீயா நானா இங்கே பார்த்து. நீயா நானா இல்லைப்பா, அந்த படம் பேர் என்னப்பா, அதுவும் பார்த்து போச்சு. ஐயோ அட்லி மூவிஸ் ராஜா ராணி. சி இதுக்கும் நீயா நானாக்கு நடக்கும். இதெல்லாம் வருவார் அவர் பேர் என்ன? ஜெய் டெம்ப்ளேட் கைஸ், ஜெய். ஓகே லெட்ஸ் கண்டினியூ. கார்த்திகாஜ் எத்தனாவது படிக்கிறீங்க? செகண்ட். உங்களுக்கு மம்மி பிடிக்குமா டேடி பிடிக்குமா? மம்மி. மம்மிக்காக பாட்டு பாடுறீங்களா? சரி எந்த பாட்டு தெரியுமா அந்த பாட்டு பாடுங்க. உங்களுக்கு எந்த பாட்டு தெரியுமோ அது பாடுங்க. வியோ பாட்டு லாடாச்சு பாடுங்க. லாடாச்சுமா மச்சான் கோரிதே லாடாச்சுமா. பாட்டு பாடுறீங்களா? ஏய் வாடு
Me in 30 years. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயரங்கிறதுலாம் முக்கியமே இல்ல சார். அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்ல. நான் அவனோட காயத்துக்கு வேலைக்கு போய் வேலையை பாருங்க. பாய் பாய் பாய். இவர் என்னங்க இப்படி போட ஆரம்பிச்சிட்டாரு? பாய் 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 பாய். என்னடா ஆய் வருது? பாய் 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 பாய். Excuse me. Yeah. What song are you listening to? Yo, that's crazy. குண்டம் அவளை உனக்கு அவ்வளவுதான். அண்ணன் சொல்லியிருக்காரு, நீ 8 மணி மேல விளக்க கூடாது. நைஸ் நைஸ். அண்ணா வந்துட்டாரு. Me while playing games and suddenly remember it's a college computer. Oh. Literally me நண்பர்களே. Yes. 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 Come on, bro. Yes. 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 யாருப்பா நீங்க? எக்ஸலன்ட் அகாடமியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. பீரியட்ஸ் டைம்ல ஒலிம்பிக்லயே ஓடிட்டு இருக்காங்க, நீங்க எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்றீங்களே. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, ஆனா எனக்கு வலிக்குது. அவ எழுதக்கூடாதுங்கிறது நான் எடுத்திருக்க முடியும். சார், 1 வருஷம் வேஸ்டா போதே சார். போகட்டுமே. கொரோனா காலத்தை எல்லாரும் வீட்டுக்குள்ள 2 வருஷம் இருந்தது இல்லையா? எதுக்காக? ஆரோக்கியத்துக்காக. என் பொண்ணோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். 1 வருஷம் போனா போகட்டும். நான் வரேன் சார். சார், நான் உன்ன மேனேஜ்மெண்ட்ட பேசி வீட்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? சார், அவ ஸ்கூல்ல எழுதுனா என்ன, வீட்டுல எழுதுனா என்ன? இந்த மாதிரி நேரத்துல அவ எழுதக்கூடாதுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். நீ எல்லாம் எதுக்குடா கல்யாணம் பண்ண? பைத்தியக்காரன். அதுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்? கீழே போற விஷயத்துக்கு மேல வர விஷயத்துக்கும் சம்பந்தம். இப்படிலாம் யாரும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கா? இன்னும் என்ன படம் இது? அவன் கல்யாணம் முடிச்சுட்டு கையோட போய் எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பீரியட்ஸ் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மாசம் ஒரு வாட்டி பீரியட்ஸ் வரும். இப்போ அந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும்போது எப்படியும் ஒரு மாசம் ஃபுல்லா நடக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுவாங்க? அப்படி எக்ஸாமே எழுத முடியாது. 5 AM தாட்ஸ். ராஜேந்தர், நீங்க என்ன ஸ்கூல்ல சேர்த்து வரேன்னு சொன்னியே, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாண்ணா? அண்ணா, எனக்கு ஸ்கூல்லாம் வேணாம் அண்ணா. ஆபரேஷன் பண்ணா இந்த கண்ணை சரி பண்ணிடலான்னு சொல்லி. ராஜேந்தர், நீங்க The dedication, very very good performance. இவரோட எல்லா ரீல்ஸையும் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. ராஜேந்தர், நீங்க ஒன்று பண்ணியிருப்பாரு, அது இருக்கான்னு பார்ப்போமா? இதான் தெரியும். Men only have 2 moods. சரிடா, ஸ்மைல் பண்றா. லோகி வித் ரஜினினா. ஈகிள். சரி வேணாம் விடுங்க. திருந்து இல்ல திருத்தப்படுவாய், அது யாருக்குனாலும் சரி. எனக்கே சொல்ல உன்னதாண்டா தற்கொலை பெயரேவா. டேய் நான் தாண்டா. முதுகில் 3 கோடுகள் இருக்கும், பழங்களை கொறித்து தின்னும் அழகான வாழும் உண்டு, மரத்தினில் வாழும் அது என்ன? அணில். 3 கோடுகள். திரும்பி பாரு. இந்த மாதிரி ஒரு குழம்ப பைத்தார்காரன் வச்சுட்டாங்கன்னா நான் மொட்டை. இந்த மாதிரி ஒரு குழம்பு இந்த பெர்ஃபெக்ட் கட். சரி விடுங்க கைஸ், ரொம்ப சிரிச்சா அப்புறம் முழிப்பு வந்துடும், தூக்கம் வராது. இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2 ரீல். அவரை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ்.
This is a society where weaklings are neither protected nor forgiven. The life is unfair. World is unfair. நமக்கு யாரும் சப்போர்ட்லாம் பண்ண போறது இல்ல, நம்மளை யாரும் காப்பாற்ற போறது இல்ல. There is no guardian angel looking over your shoulders. நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாலும் you have to fight your own battles. இந்த மோட்டிவேஷனோட முடிச்சுப்போம். ஓகே கைஸ், உங்களுக்கும் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தூக்கம் வருது. நான் இங்கேருந்தே அப்படியே லைட்டாக மாத்திரம் பார்க்குறீங்களா? ஸ்மார்ட் ஸ்விட்ச் பாருங்க எப்படி. ஓகே கைஸ், நீங்களும் இப்போ போய் தூங்கிடுங்க, சீட் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, குட் நைட்.